ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. வணக்கங்க. நம்ம இந்த எபிசோடில் ஒரு பெண்ணுக்கு எத்தகைய ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பதிவில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருந்தி வரக்கூடிய ஆணின் நட்சத்திரங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிறது, குறிப்பை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே சந்திர பகவானுடைய நட்சத்திரம். ஆரம்ப தசை சந்திர தசையாக அமையும். இந்த கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணு அனுசரித்து போகக்கூடிய பொண்ணு. எல்லாருக்கிட்டேயும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, சண்டைக்காரங்க இருப்பாங்க, சமாதானமாக போகிறவங்க இருப்பாங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய கழுவுற மீனில் நழுவுற மீன் இவங்க. கேப்பபிள் பர்சன், கெட்டிக்கார திறமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லணும். இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக கச்சிதமாக அழகாக முடித்து தருவாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம பெண்ணுக்கு இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம். அஸ்தம் மிருகம், பெண் எருமை, பருந்து பட்சி பருந்து, மரம் வேல மரம், ரஜ்ஜு கழுத்து ரஜ்ஜு, பார்ஸ்வநாடி, தேவகணம் பொருந்தியவர்கள் இவர்கள். இப்போது இந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணி நட்சத்திரம், அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண், அது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், எந்த பாதத்தில் வேணாலும் இருக்கலாம். பொருந்தக்கூடிய ஆணின் நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, மிருக சீரிஷம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. மீண்டும் படிக்கிறோம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, மிருக சீரிஷம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. மொத்தம் 19 நட்சத்திரம் பொருந்துங்க. இது மட்டுமே இறுதி முடிவான்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. வந்திருக்கக்கூடிய ஆணின் ஜாதகத்தை, மாப்பிள்ளை ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதக கட்டம், ராசி கட்டம்லாம் பொருத்தம் நல்லா இருக்கா, அவர் நட்சத்திர பொருத்தமும் சேர்த்து பார்ப்பார். பொருந்துதான்னு பார்த்ததுக்கு அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் இறுதி முடிவு எடுக்கணும். அதனால் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இருந்தால் மட்டுமே போதாது அப்படின்னு நீங்கள் அதை மனசில் பதிய வச்சிங்க. மற்றபடி எங்களுடைய பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக